மூலமாக இயேசு நாமத்திலே வாழ்கிறேன். ஆமென். ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது இந்த மகிழ்ச்சி. பொதுவாக சாயங்காலத்தில் ஜனங்க வர மாட்டாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். காலையில் வரவங்கெல்லாம் கிரிக்கெட் பார்க்க வருவாங்க, சாயங்காலம் வரவங்கெல்லாம் கிரிக்கெட் ஆட வருவாங்க. காலையில் வருவர்கள் பார்வையாளர்கள், மாலையில் வருவர்கள் பங்குதாரர்கள். சொல்லுங்க, நான் சபையின் பங்குதாரர். நான் எனக்குரிய 56 ஆண்டுகளாக நான் ஊழியத்தில் இருக்கிறேன். நான் பல சபைகளுக்கு போறேன். இந்த வாரத்தில் பெங்களூர்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 5 செய்தி கொடுத்துருக்கிறேன். 5 செய்திகளை கொடுத்துருக்கேன் பெங்களூர் ஞாயிற்றுக்கிழமை. நான் சொல்ல வந்து என்னன்னா, உங்கள் ஆராதனை நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமானது. இஸ்ராயேலில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய துதியின் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. படிப்பீங்களா? இஸ்ராயேல் புஸ்தகம் 4 பக்கத்தில் இருக்கும். கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டம். 4 பக்கத்தில் அவருடைய சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. 3 4 பக்கத்தில் இருக்கும். 2 பக்கத்தில் அவருடைய சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. சந்த படிக்கிற கேளுங்க. இஸ்ராயேல் புஸ்தகம் 3 13 போடுவீங்களா? இஸ்ரா 3:13 வசனம் போடுவீங்களா? இஸ்ரா 3:13 பக்கம் 592. ஆமென். வசனம் போடுகிறீங்க? சூப்பர். எப்படி 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 பாடினாங்களா? சத்தமா சத்தமா சொல்லுங்க. கம்பீரம் வரணும்னா மகிழ்ச்சி வரணும். ஆமென். கம்பீரம் வரணும்னா எப்படி பாடினாங்களா தெரியுமா? இவர்கள் பாபிலோனிலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர்கள். இஸ்ரா புஸ்தகத்துல பாபிலோனிலிருந்து முதல் வசிக்கிறீங்களா? இஸ்ரா 1:1 பிரச்சனை இல்லை. இது ரைட். என்ன படிங்க? இஸ்ரா 1:1. ஆமென். ஒரு நிமிஷம். இவர்கள் எல்லாம் என்ன பாருங்க, ஒரு நிமிஷம். அதாவது எருசலேமிலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவங்க 540 வருஷத்துக்கு பிறகு திரும்ப எருசலேம் கொண்டு போக போனாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. உலகத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சபை கொண்டு வந்திருக்கிறார். பாபிலோன்ல இருந்து எருசலேம் வந்தாங்க. அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, இஸ்ரா திரும்பி ஒரு முறை இஸ்ரா எப்படி பண்ணாங்க? சுத்தமா சொல்லுங்க. மகா எம்பி புரியுது உங்களுக்கு? எதுக்குவங்கெல்லாம் நீங்க வந்து பெரிய அம்பானி இல்லை, பெரிய பில்கேட் இல்லை, மிகப்பெரிய செல்வந்தர்கள் இல்லை. ஆனா ராஜாவின் ஜெயம் எங்கே நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு வீடு இருக்குன்னு தெரியல, எத்தனை பேருக்கு வாகனம் இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சொல்லுங்க. மகா கம்பீரத்தோடு ஆர்ப்பரிக்கிறதுனாலே அவருடைய சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. சொல்லுங்க. எங்கள் சத்தம் சிந்தாதிப்பேட்டே கேட்கணும், மீன் மார்க்கெட்டும் கேட்கணும். போலீஸ்லாம் வராது. சொல்லுங்க. எங்கள் சத்தம் எதிர கேட்கும். எப்படி துதித்தார்களா? இன்னொரு கூட்டம் இருக்குது இதே சபையில, இன்னொரு கூட்டம். அது எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கும். கேள்விப்படிங்க. அழுகையின் சத்தம் என்னங்க? என்ன தெரியுமா? அது இல்ல, இது இல்ல, இது இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, என்னங்க, போன் இல்ல, ஏசி இல்ல, ஃபேன் இல்ல. ஒரு கூட்டம் என்ன பண்ண சபையில அழுது, இன்னொரு கூட்டம் எல்லாம் கரையில. சொல்லுங்கன்னா, அழுகிற கூட்டம் இல்ல, கம்பீரிக்கிற கூட்டம். புரியுது? கூட இந்த அம்மா ரொம்ப போட்டு சொல்லுங்க. கை பிடிச்சிக்கலுங்க. நீங்க அழுகை ஸ்கூலுக்கு இருக்கிறீங்களா?
இல்ல கம்பீர் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் தனியா உட்காந்து. ஹலோ, செல்வ கேட்டு இடத்திலேயே அதை போட்டுருக்கோம். உங்களுடைய துக்கம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய தனிமை, உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வியாதி எங்க போடணும், எங்க போனோம்னு சொல்லுவோம். இந்த செல்வம் எங்க கேட்டு போட்டீங்க வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இங்க வரும்போது உங்கள் துக்கத்தையும் உங்கள் போராட்டத்தையும், புருஷ போராட்டம், மாமியார் போராட்டம், மருமகள் போராட்டம் எல்லாம் போட்டு போட்டுருங்க. என்னதான் வரணும்? முதல் வார்த்தை சொல்லுங்க. ஜனங்கள் பைபிள படிக்கும் போதெல்லாம் பைபிள் துக்கமா இருக்கு. வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். என்ன சொல்லுங்க? வேதத்தை சுமந்தால். நான் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். 56 வருஷம் ஆச்சு. நான் 70 வருஷம் பைபிள் தூக்கினேன். இன்னை வரைக்கும் அது நான் தூக்கினதுனால என்னை சுமக்கிறது, என் பிள்ளைகளை சுமக்கிறது, என் பேர பிள்ளைகளை சுமக்கிறது. எனக்கு 5 தங்கச்சி கல்யாணம் பண்ணேன், தங்கச்சி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணேன். இது வரைக்கும் தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகள் விட தாளாகிறது. நம்புறீங்களா? சொல்லுங்க. ஜனங்கள் எப்படி சத்தம் போட்டாங்களா? எப்படி பண்ணாங்க? இப்போ சத்தம் எப்படி பாடினாங்க? மகள் லண்டன்ல இருக்கிறதா ஒரு சின்ன துக்கம் இருக்கு அந்த அம்மாவுக்கு. கூட இருந்து பாடலையே, ஏன்னா அந்த அம்மா விட்டாங்க, அதுக்குள்ள பாடும். யார் பாடுறாங்களே நான் பாடுவேன் சொல்லுங்க. குரல் இல்ல, ராகம் இல்ல, தாளம் இல்ல, மியூசிக் இல்ல, அப்படிதான் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கம்மா? சத்தமா. சத்தம் எப்படி கேட்டுச்சு? சின்ன கேள்வி. நீங்க அந்த அம்மா பாடுறவங்க கேட்டுச்சா? சடை போடுவாங்க சொல்றீங்க. இந்த அம்மா பாடுறவங்க கேட்டுச்சா? கேட்கணும்னு சொல்றாங்க. நீங்க அந்த அம்மா தூக்கி விட்டீங்க, அந்த அம்மா கவனிச்சா. சொல்லுங்க. என் சத்தம் மிக தூரம் கேட்கப்பட்டது. அது என்ன சத்தம் தெரியுமா? அதுல ஒரு போட்டு ஆனாலும் சில பேர் எது கேட்கறது புரியல. சந்தோஷத்தின் ஆரவார சத்தம் அந்த அம்மா நான் பார்த்தேன். உங்க பின்னால இருந்தது. நீங்க 2 பேருமே சூப்பர். அம்மா அவ்வளவுதான். சூப்பரா ஆராதனை பண்ணீங்க, சூப்பரா ஜோம் பண்ணீங்க. பரலோகத்துக்கு பலன் மிகுதியாயிருக்கும். சில பேருக்கு இன்னதுன்னு தெரியல, சில பேருக்கு இன்னதுன்னு அதுல இன்னது என்று இல்லை. பைத்தியாருமே கத்துறாங்க. இந்த பக்கபஸ்டைக்காரே கத்துவாங்க. முதல்ல வீடு குடி போகும்போது மாடன் போவாங்க. என்ன கேட்கிறான்? நீ அல்லையவா? என்ன கேட்கிறாங்க? ஐயோ, நீ நைட்ல தான் கத்துவீங்க. நமக்கு புரியல. நம்முடைய சத்தம் இந்த தேசத்தையே மாற்றும். சொல்லுங்க. 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 குரல் இருக்கலாம். நல்ல கவனிங்க. முழங்கால் போட்டு ஒரு பாட்டு பாடி ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. 1 கோடி நான் 1 கோடி கொடுத்தவங்க சந்தோஷம். அதான் ஃபாதர் பண்ணார். 1 கோடி நன்மைகள் என்னை தேடி வந்தாலும். ஆமே. 1 கோடி கொடுத்தாரு. சபை தெரியுங்களா? நீங்க சொல்லுங்க. 1 கோடி தான் முக்கியம் இல்லை, அது நம்ம திருக்கோடி கொண்டு போயிடும். ஆனா இவர் மட்டும்தான் கடற்கோடி கொண்டு போயிடும். ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். 16 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஸ்தாபனம். ஒரு ஏறக்குறைய ஒரு 300 சபைகள், ஒரு 26 சிறுவர் இல்லங்கள், பைபிள் ஸ்கூல். அதுல என் பேரை கொண்டவங்க 2 பேர் இருந்தாங்க. என் பேரை கொண்டவங்க 2 பேர். என்னவோ தெரியல, அந்த பாஸ்டர் என்னது குட்டு ஸ்டீவன் பேர் வச்சேன். என்ன பேர்? காலை முதல் ராத்திரி வரை வேலை. பைபிள் ஸ்கூல் ஹாஸ்டல்ல 23 ஹோம் இருந்துச்சு. இதெல்லாம் அதுக்கு இந்த கேஷ் நான் தான் பார்த்திருந்தேன். குட்டு ஸ்டீவன். ஆனா என் கடவுளை கூட சந்தோஷமே இல்லை. ஆனா ஊழியத்துக்கு வந்தேன், ஒரு பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னால இதே சால்ட் போர்டர் புக் பண்ணியிருந்தேன். ரயில்வேல சால்ட் போர்டர் சொல்றேன் பாத்தீங்களா? ஞானகோணி. ஒரு நாளைக்கு வெளியே வரும்போது 1000 ரூபாய் கிடைக்கும். சம்பளம் இல்லை, அன்பளி. ஒரு நாளைக்கு மாசம் எவ்வளவு ஆச்சு? சத்தமா ஜெபம் பண்ண அவர் வர மாட்டாரு, கவர் தான் வருது. புரியல? ஜெபம் பண்ண எது வருது?
அவர் வர மாட்டேன். இதுதான் வருது, துட்டு தான் வருது. அன்னைக்கு பேக்கெட் நிரம்பிச்சு, ஆனா மனசு எம்டி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டர்கிட்ட வந்த பிறகு ரெண்டுமே நிரம்பிடுது. உலகத்துக்கு பின்னால போனா பேக்கெட் நிரம்பும், ஏசுநாதுக்கு பின்னால போனா மனசு நிரம்பும். இது பேக்கெட் நிரம்ப மனசு நிரம்பணுமா? நீங்க 3 பேர் உணர்ந்தாங்க. நீங்க தான் எனக்கு பிரசங்கமே, நீங்க தான் ரைட். இப்போ பிரசங்கமே ரைட். நான் போடும்போது வாங்க, நீங்க 2 பேரும் பின்னால வாங்க. இது கற்பனை தான், யாரும் துக்கப்படுத்த இல்லை. சொல்லுங்க. சில பேருக்கு எதுக்கு தெரியாது, ஆரவார சத்தம் மகிழ்ச்சியின் சத்தம் சில பேருக்கு தெரியாது. ஆமே. நீங்க பாடும் போது வீட்டுக்காரர் ஆமேன்னு சொல்றாரு, அதான் தெரியாது, அதான் வரமாட்டேன். சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க, பரலோக சத்தம் தெரியும், பெயின் சத்தமும் தெரியும். எனக்கு அடிக்கடி பேசு, வெளியிடமா இருக்கிற எனக்கு 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இது ரத்த ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுங்க. நீங்க பார்த்து ஐயா லிஃப்டே போடல, 2 முறை ஏறி இறங்கிங்க. அத்தனை பலவீனம் இருக்குது. புரியுது உங்களுக்கு? அத்தனை பலவீனம் இருந்தாலும் நான் கடந்த வாரம் 3 நாள்ல மட்டும் 9 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பெங்களூர்ல 9 பிரசங்கம். ஏறக்குறைய 6000 பேர் சபையில். நான் சொல்லுவோம், இந்த கருத்து பேசி சரின்னு சொல்றது, ரொம்ப டயர்டா இருக்கிற, ரொம்ப டயர்டா இருக்கிற, தூங்கு கொஞ்ச நேரம். சொல்லுங்க. சில பேருக்கு தெரியாது, ஆரவார சத்தமும் அழுகையின் சத்தமும் தெரியாது. சொல்லுங்க. எனக்கு அழுகையின் சத்தமும் தெரியும், ஆரவார சத்தமும் தெரியும். ஆமே. யார் தெரியுமா? 540 ஆண்டுகள் அடிமையா இருந்தவங்க. சொல்லுங்க. எனக்கு கடைசி சொற்றோட படிங்க, கடைசி வார்த்தை படிங்க, கடைசி சொற்றோட இல்ல, கடைசி சொற்றோட சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உங்க காதை பிடிச்சு சொல்லுங்க. காதை பிடிச்சி, தேவனே உங்க சத்தத்துக்கும் உலக சத்தத்துக்கும் பகுத்தறிகிற கிருபை எனக்கு தாங்க. இது பேயா, இது கத்தரா? இப்ப சாயங்காலம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? பேய் என்ன சொல்லிச்சு? காலையில கூட போனேன், சாயங்காலம் கூட போனோமா, இந்த அக்கா போல, இந்த அக்கா போல, அந்த அண்ணன் போல, இந்த அண்ணன் போல, நீ ஏன் போற சொல்லிச்ச? பேய் சொல்ல இல்லையா? சொல்லிச்சாமா? அந்த அக்கா போல, இந்த அக்கா போல, இவர் யாரையும் வந்து கூப்பிடுறாரு, வேலை வெட்டி இல்லாம. நாளைக்கு வேற வர சொல்றாரு, காலையில அல்லது 8 மணிக்கு வரணுன்றாரு. அவருக்கு வேலை இல்லை, அவர் மேலத்துக்கு கீழே வந்துடுவார், மேல கூட நேரம் சாப்பிடுவார். நாங்க அப்படியா? இதெல்லாம் பேய் பேசும். எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. தேவனே எனக்கு பகுத்தறிகிற கிருபை தாங்கப்பா. இது பேய் சத்தமா, ஆட்டு சத்தமா? சில நேரங்களில் புருஷன் கூட பேய், புருஷன் கூட மூலம் பேசும். சில நேரங்களில் பேய் மனைவி மூலமா பேசும். சில பேர் பேய் மாமியார் மூலமா பேசும். சில பேய் அம்மா அப்பா மூலமா பேசும், பிள்ளைகள் மூலமா பேசும். இன்னைக்கு காலையில் நான் பிரசங்கம் பண்ணேன். என் பிரசங்கம் 12,000 பிரசங்கம் யூடியூப்ல. என் பேரை போட்டா போதும். நீ நான் பண்ண பிரசங்கம் தெரியுமா? காலையில நவமி சொல்றா, நீ திரும்பி போ. நீ யார பார்த்து? ரூத்தை பார்த்து. கவனியங்கள். அவள் வந்து மோவாபிய பெண். அவள் இது வரைக்கும் மோவாபி தெய்வம் இருந்தா. நான் திரும்ப சொல்றேன். அவள் சொல்றா, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறந்து அந்த பிள்ளை நீ கல்யாணம் பண்றது வயசாயிடும், நீ இள வயது, நீ போ. இதெல்லாம் பேசுவதும் ஆண்டவர் சொல்வார். இப்போ நானே இருக்கிற தம்பி, நீங்க கச்சேரியில் பாசிங்க தம்பி. அந்த அம்மா என்ன சொல்றது? நீ இன்னும் கல்யாணம் பண்ணீங்க, என்னங்க உங்க வீட்டுக்கே போயிடு, உங்க அம்மா வீட்டுக்கே போயிடு. இது ஆண்டவரா பேயா? அதுல வேற சொல்லுது, உங்களை கத்தர் ஆஸ்வதிப்போம். மோவாபில் எப்படி கத்தர் ஆஸ்வதிப்பாரு? புள்ளியார் கோயில கத்தர் ஆஸ்வதிப்பாரு, இங்கேதான் ஆஸ்வதிப்பாரு. புரியவே மாட்டேங்குது. நான் ஒரு இந்துல இருந்து வந்தேன்னு சொன்னேன். நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் சபைக்கு போயிட்டே இருந்தேன். நான் உட்கார்ந்தா அந்த வாட்ஸ்அப் முருகான்மை எழுத்தா முருகான்மை ஞானஸ்தானம் எடுத்த கூட பழக்க தோஷம் போது. பழக்க தோஷம் என்னது? ஒரு நாளைக்கு 3 முறை கோயிலுக்கு போவேன். காலையில் போவேன், மத்தியானம் போவேன், சாயங்காலம் போவேன். நல்லா பட்டையா அடிப்பேன்.
எனக்கு ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனா இது போல அந்த வார்த்தை போல. இன்னொன்னு சொல்றேன், ஒரு பிறகு சொல்றேன், சினிமா பாட்டு கேட்டே இருக்கேன், பைத்தியம். ஒரே படத்தை 10 தடவை பார்த்திருக்கிறேன். அப்ப மொபைல் இல்லை, ஆனா பாட்டு மட்டும் கேட்பேன். அது பேய். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் முழுமையா விடுதலை தந்தார். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, அந்த சத்தம் இன்னது என்று பகுத்தறிகிற கிருபை எனக்கு தாங்க. எழுப்பினார் 5 மணிக்கு விசாசன சொல்லிச்சு, பொழுது வெளியில இன்னும் நேரம் தூங்கு. 8 மணி தான் சரிச்சு, மாசம் 10 மணிக்கு சரிச்சு வச்சுக்கிறேன். 10 மணிக்கு போகணும், நேரம் தூங்கு. புரியுது? அது என்ன சத்தம்? சத்தமா? அப்ப எங்க சத்தம் அதிகமா கேக்குதா, பேய் சத்தம் அதிகமா கேக்குதா? இப்பவே உங்களுக்கு சத்தம் தெரியுமா? எப்ப முடிப்பாரு? எல்லா கரங்களை உயர்த்தி, தேவனே சாகுற வரைக்கும் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற திறமை தாங்க. எல்லாம் காரணம் தேவையே. உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். நீர் என்னை தொடும்போது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். எப்பெல்லாம் ஆண்டவரோட பேசுறாரோ அப்பெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் ஆண்டவரோட பேசுற அல்லேலூயான்னு சொல்லுங்க. நான் தனியா பைபிள் படிச்சுட்டு இருப்பேன், தனியா பைபிள் படிப்பேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறேன். படிக்கிறேன். இதான் வேலையே. யூடியூப்ல 12,000 எழுதிச்சு. நானே படிச்சுட்டு இருப்பேன், நானே ஒரு ஆமென் சொல்லுவேன் தனியா. யாருமே புரியாது. நான் படிக்கும் போது வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, நானே ஒரு ஆமென் சொல்லிப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி அதோட சத்தத்தை சத்தமா சொல்லுங்க. கேட்கிற எனக்கு தாங்க. பல நேரங்கள்ல நம்முடைய தனிமை, நம்முடைய வேதனை, நம்முடைய இழப்பு, நம்முடைய ஏமாற்றம், இதெல்லாம் அந்த சத்தத்தை கேட்க முடியாம போயிடுது. நாளைக்கு சபைக்கு வந்தவங்க கை தூக்குங்க. அது வந்தவங்க தான். எத்தனை பேருக்கு தேவசத்தை கேட்டுச்சு? என்ன பசங்க சிஸ்டர் பாஸ்டர் பசங்க என்ன பசங்க பண்ணாரு கேட்டேன். அப்போஸ்தலர் 23:1 என்ன செய்தி பாருங்க. என்ன பாருங்க, 1 மணி நேரம் பிரசங்கத்துல எல்லாம் உங்களோட பேசாது, ஒரே வார்த்தை பேசும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. 1 மணி நேரம் செய்தியில 1 மணி நேரம் உள்ள போவாது, ஏதோ ஒரு வார்த்தை போவோம். அதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த காலையில் அந்த வருஷம் படிச்சேன், எஸ்ரா புஸ்தகத்தை காலையில படிச்சேன். இன்னைக்கு காலையில ரொம்ப தொட்டது. சபையில ஒரு கூட்டம் துதிக்குது, இன்னொரு கூட்டம் சத்தமா. எங்க உட்காந்துக்கணும்? எங்க உட்காந்துக்கணும்? ஆலயத்துல. ஏதோ நினைச்சு, புள்ளி நினைச்சு, புருஷனை நினைச்சு, எதையோ நினைச்சு, எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே. எல்லாம் அவர் பார்த்துப்பார். எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆண்டவருக்கு எபினேசர், இதுவரை உதவி செய்தவர். இம்மானுவேல், உதவி செய்கிறவர். யெகோவா ஈரே, உதவி செய்பவர். என்ன சொல்லுங்க? எபினேசர், உதவி செய்தவர். இம்மானுவேல், உதவி செய்கிறவர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துப்பார். சொல்லுங்க, எல்லாம் பார்த்துப்பார். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? எல்லாம் பார்த்துப்பார். பிள்ளைய பார்த்துப்பாரு, பிள்ளைகளை பார்த்துப்பாரு, பேர பிள்ளைகளை பார்த்துப்பாரு, வியாபாரத்தை பார்த்துப்பாரு, எல்லாம் பார்த்துப்பாரு. நீங்க மட்டும் அவரை பாருங்க. சின்ன கேள்வி, நான் வழக்கமா மாலை கொடுத்து வருவேன் சொல்றேன், மட்டும் வைத்துக்க பார்க்கலாம். நான் வழக்கமா மாலை போட்டு வருவேன் அப்படின்னு சொல்றேன். வெற்றி தான் புரியல. வழக்கமா நான் சாயங்காலம் கொடுத்து வரவே கை தூக்குங்கன்னு சொன்னேன்.
ஒரு 4 பேர், 10 பேர் வழக்கமா சாயங்காலத்தில் வந்துடுவேன்னு சொல்றவங்க மாஸ்டர் சோறு போட்டு வரும் கொடுமை இல்லை. நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களே, பெரிய சாதனை. அவருக்காகவா? அவருக்காகவா? அப்ப அவருக்காக போன வாரம் வந்துக்கலாமே, வந்து தப்புறீங்களா? அவருக்காக வந்தீங்களா? இவருக்காக வந்தீங்களா? அவருக்காக வந்தீங்களா? உண்மையாவா? போன வாரம் வந்துக்கலாமே, அது நேரம் இல்லை இல்ல. ரைட், டைம் எதிரே ஆயிடுச்சு. நீங்க கேட்காத பிரசங்கமே இல்லை. சுருக்கமா ஒரு செய்தியை நீங்க பேச விரும்புறேன். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். மறுபடியும் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த 8 நாளைக்குள்ளவே எல்லாம் பாருங்கிறார். தம்பி நீங்க வரீங்களா? நீங்க தான் புரியாது. நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. ரைட், இவர்தான் பேரு. புரியுது? இவர்தான் பேரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறாக்குவேன். என்னங்க? 2வது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்ன சொல்லுங்க? வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரன். சொல்லுங்க எல்லாரும். தேவன் இவர் நம்பினார். சொல்றாரு, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறாக்குவேன். நீ மீன் பிடிச்சிருக்கிற, உன்னை ஆக்குவேன். சொல்லுங்க எல்லாரும். ஆக்குவேன். எல்லாம் சொல்லுங்க. ஞானத்தில், அறிவில், கல்வியில், கிருபைகளில், வரங்களில், வல்லமையில், ஞானத்தில் உன்னை ஆக்குவேன். கரைகளை உயர்த்தி நீ சொன்னவர் ஆண்டவர். உன்னை ஆக்குவேன். 2வது சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்னங்க? அவர் சீமோன் என்ற வார்த்தையின் பெயர் மணல். அந்த தேவன் சொல்றாரு, உன்னை பாறையா மாத்துவேன். இது சாத்தியமா? பாறை மணலா மாறும், மணல் பாறையா மாறும். பாறை மணலா மணல். இவர் மணல் மாதிரி இருந்தார் காலத்துல. வாழ்க்கையில் நோக்கே இல்லை, குறிக்கோள் இல்லை, அர்த்தமே இல்லை. இவர் ஒரு நாள் சந்திச்சார். 2வது, பரலோகத்துடைய வெளிப்பாடுகள் கொடுத்தார். ஆண்டவர் கேட்டாரு, மக்களை பார்த்து, இவர்கள் என்னை யாருக்கு சொல்லுகிறார்கள்? ஒருத்தர் சொன்னாரு, நீங்க எலியா, நீங்க மோசே. ஒருத்தர் சொன்னார். ஆனா இவர் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வரங்களை தட்டி இவருக்கு ஞானம் எப்படி வந்துச்சு? ஹலோ, அந்த 2 பேர் கேட்ட என்ன சொல்றாங்க? ஆண்டவர் கேட்கிறார், என்ன யார் சொல்றாங்க? உங்களை எலியான்றாங்க, உங்களை ஏனோக்குன்றாங்க, உங்களை மோசேன்னு சொல்றாங்க. ஆனா இவர் மட்டும் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என்ன படிச்சிருக்கீங்க? இப்படி சொன்னாங்க. புரியுது? வளர்ந்தவங்களுக்கு இல்லாத ஒரு தெளிவு இவருக்கு கருத்து கொடுத்திருந்தார். வரங்களை உயர்த்தி என்ன கிருபை அவருக்கு? என்ன கிருபை? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தெரியுமா? நீங்க எத்தனையோ பேருக்கு பைபிள் தெரியும், கலைஞருக்கு தெரியும், வைரமுத்துக்கு தெரியும், நீங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், சீமானுக்கு தெரியும், வைகோக்கு தெரியும். ஆனால் இவர் ஜீவனுள்ள கிறிஸ்து என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மகானா தெரியும். இவர் நம்பர் 1 என்ன சொல்ல? வாக்குத்தத்தங்களை பெற்றவர், தேவனுக்கு நம்பிக்கை உரியவர், பரலோகத்தின் வெளிப்பாடுகளின் சொந்தக்காரன். நம்புறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? புரியுதா? எல்லாரும் எசேக்கியேல் படிக்கிறவங்க கை தூக்கி பாருங்க. எசேக்கியேல் படிக்கிறவங்க, சங்கீதம் படிக்கிறவங்க கை தூக்குங்க. ஏசாயா படிக்கிறவங்க பழிவக்கிற மாதிரி இல்லை. யாருக்கு என்ன படிக்கிறோம்? ஏசாயா படிக்கிறோம், சங்கீதம் படிக்கிறோம், இதுதான் படிக்கிறோம். ஆனா எசேக்கியேல் படிக்கிறது இல்ல, வெளிப்படுத்தல் படிக்கிறது இல்ல, தானியேல் படிக்கிறது இல்ல. அது நமக்கு புரியல. ஒண்ணு வேண்டாம், நீங்க படிக்கிறது உங்களுக்கு புரியும். கரங்களை உயர்த்து. ஐயா பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன். நான் பைபிள் வாசல கால வச்சதே இல்லை.
ஆனால் தானியேலுக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்திற்கும் 16 ஆண்டுகள் நான் டீச்சர் இருந்தேன். புரியவே இல்லை. பைபிள் ஸ்கூல் போல தானியேல் புஸ்தகத்துக்கு வெளிப்படுத்தலுக்கும் 16 வருஷம் டீச்சர் இருந்தேன். மாரநாதா பைபிள் ஸ்கூல்ல விஷயம் வந்தேன். இவர் யார்? இவரு சத்திரம் சொல்ற வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்கார, தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மனிதர்களை பிடிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். என்ன சொல்லுங்க சத்தமா? ஆனா 8 நாளைக்கு பின்பு எல்லாமே மறந்து போச்சு. புரியல? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை புரியும். 8 நாளைக்கு பின்பு என்ன சொல்றாரு? 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல 21:3 என்னங்க தம்பி? நீங்க 2 பேர் வாங்க. நீங்க 2 பேர் வாங்க தம்பி. வீட்டுல விட்டுங்க. 2 பேர் வாங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி என்ன சொல்ற தெரியுமா? நான் சத்தமா சொல்லுங்க. அழைப்பு என்ன? மனிதர்களை பிடிப்பது அழைப்பு. நான் என்ன சொல்றது தெரியுமா? இப்போ எத்தனை நாளைக்குள்ளன்னு சொன்னேன். ஃப்ரெண்டு ஒன்னாதான் டீ சாப்பிடுவாங்க, ஒன்னாதான் எல்லாமே போவாங்க. ஆனா கவனிங்க, இந்த ஃப்ரெண்ட் இவருக்கு எடுத்துட்டாரு. இவர் சொல்றாரு நான் போகிறேன். என்னங்க சொல்லுங்க? ஏமாற்றம், தனிமை, தவிப்பு, சஞ்சலம், நம்பிக்கையின்மை. போடுமா? போடுங்களா? அவங்கள படிச்சவங்க எல்லாம் சொல்லுங்க. my foolishness will lead into my failure. ஆங்கிலத்துல போடுவாங்க. சொல்லுங்க என்னுடைய சொல்லுங்க என்னுடைய முட்டாள்தனம். சத்தமா சொல்லுங்க. அந்த foolishness மேல வரணும். சொல்லுங்க என்னுடைய பல தோல்விகளுக்கு காரணம் எல்லாம் வாய்த்தது. என் பல தோல்விகளுக்கு காரணம் ஆசை, அவசரம், அறியாமை. இவர் யாருங்க? அது தெரியாத பின்ன என்ன? யோவான். தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரர், தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர். சொல்றாரு என் பின்னே வா, உன்னை யார மாத்துவேன்? சத்தமா? in English I will make you. சொல்லுங்க அவர் பின்னால வாங்க, உங்களை உருவாக்கிடுவார். கரங்களை உயர்த்தி எப்படி சொல்லுங்க? அவர் பின்னால வாங்க, உங்களை உருவாக்கிடுவார். இன்னும் சூப்பர் மிஷின் ஆயிடுங்க. அவர் பின்னால வாங்க. யார் வேணும் தெரியுமா? சொல்லுங்க மேக்க சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. பிசாசு பிரேக்கர், ஆண்டவர் மேக்கர். சொல்லுங்க உருவாக்குவார். சொல்லுங்க குடும்பங்களை உருவாக்குவார், வாழ்க்கையை உருவாக்குவார். ஆங்கிலத்தில் I will make you. That means உன்னை கட்டுவேன். Thank you. The foolishness based on the choice. இப்போ எதை தெரிந்து கொண்ட தெரியுமா? நான் கவனிக்கணும். 3 வருஷம் அவரோட கூட இருந்தாரு இயேசுவோட. அதை கவனிக்கணும். அவரால் தான் இவருக்கு அறிமுகம். அவரால் தான் எனக்கு அறிமுகம். நான் புரியுதா? இப்போ ஐயா இருக்காரு, பாஸ்டர் ஐயா. உங்க பாஸ்டர் ஐயாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆண்டவரால் தான் அவங்களுக்கு தெரியும். ஐயா நிக்கிறீங்களா? இவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்ப என்ன எப்படி தெரியும் அவருக்கு? நான் சம்பந்தினால கிடையாது. எல்லாம் நான் அவரை எனக்கு தெரியும், அதனால இவர் எனக்கு தெரியும். ஆனால் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அவரால் தான் எனக்கு அறிமுகமே, அவரால் தான் இந்த பேரு, அவரால் தான் இந்த மேன்மை, அவரால் தான் இந்த வாழ்வு, அவரால் இந்த வசதி. ஆமென். வசதி எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நீங்க அம்பானி கொடுத்த பிறந்தீங்க இல்லையே? சொல்லுங்க இந்த மேன்மையும், இந்த கணமும், இந்த அறிமுகமும் சொல்லட்டுமா? இல்லைன்னா நம்மளுடைய யாரும் சிஸ்டம் கூடுவாங்களா? குண்டம்மா, கருப்பம்மா, அந்த பெரிய கண்ணுக்கு அந்தம்மா, வாயாடி அம்மா, இல்லைன்னா என்ன யாரா சொல்லுங்க. இப்போ பாஸ்டர் அம்மாவை நீங்க எப்படி கூப்பிடுறீங்கம்மா? சத்தமா சொல்லுங்க. எப்படிங்க உங்களோட வயசுல சின்னவங்க தான் என்று பாக்குறீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, என் சபையில 90 வயசு பாட்டிலாம் இருக்குது, 90 தாத்தாங்கிறாங்க. ஆனா ஐயா ஐயாங்கிறாங்க, அம்மா அம்மான்றாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தேவனால் கனம் பெற்றவர், மேன்மை அடைந்தவர், உயர்வடைந்தவர், வாழ்வடைந்தவர், அவர் கூட இருக்குது. எவ்வளவு பெரிய பெருமை இல்லையா?